உங்கள் வீட்டைத் தேடி செல்வம் வரவேண்டுமா? யாரும் சொல்லாத 5 ரகசியங்கள். நம்மில் பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் ஒரு சிலர் மட்டும் எப்போதும் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள்? நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஏன் நம்மிடம் பணம் தங்குவதில்லை? இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும்தானா? அல்லது அவர்களுக்கு மட்டும் தெரிந்த ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. நம் முன்னோர்கள் கையாண்ட சில எளிய முறைகளும், பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிகளும் நம் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டவை. இன்றைய வீடியோவில் உங்கள் வீட்டில் பணவரவை அதிகரிக்கவும், கஷ்டங்கள் நீங்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய 5 மிக முக்கியமான மாற்றங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இதில் கடைசி ரகசியம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடியது. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். ரகசியம் 1. நிலைவாசலின் சக்தி. ஒரு வீட்டின் இதயம் அதன் நிலைவாசல். மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் நுழையும் ஒரே வழி இதுதான். உங்கள் வீட்டு நிலைவாசல் எப்போதும் சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறதா என்று பாருங்கள். தினமும் காலையில் வாசலில் தெளித்து கோலமிடுவது வெறும் சம்பிரதாயம் அல்ல, அது நேர்மறை ஆற்றலை அழைக்கும் ஒரு வழி. வாசலில் 2 பக்கமும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து பாருங்கள். இது தீய சக்திகளை உள்ளே விடாமல் தடுத்து செல்வத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாகச் செயல்படும். ரகசியம் 2. சமையலறையும் உப்பும். சமையலறை என்பது ஒரு வீட்டின் செல்வக் களஞ்சியம். அங்கே நீங்கள் உப்பை எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். வாஸ்து ரீதியாக உப்பு என்பது சுக்கிரனின் அம்சம். எப்போதும் கல் உப்பை பிளாஸ்டிக் கவர்களில் வைக்காமல் ஒரு அழகான கண்ணாடி ஜாடியில் போட்டு வையுங்கள். அதுவும் அந்த ஜாடி எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று உப்பு வாங்குவது உங்கள் வீட்டின் வறுமையை நீக்கி பணவரவை சீராக்கும். சமையலறையில் எந்நேரமும் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் மற்றும் கல் உப்பை கலந்து வைத்தால் அங்கே இருக்கும் எதிர்மறை அதிர்வுகள் நீங்கும். ரகசியம் 3. மணி மேனிஃபெஸ்டேஷன். பணத்தை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வரும் என்பதை தீர்மானிக்கும். உங்கள் பர்ஸை வெறும் காகிதங்களையும் பில்களையும் வைக்குமிடமாக பார்க்காதீர்கள். உங்கள் பர்ஸில் எப்போதும் ஒரு துண்டு பட்டையை சின்னாமன் வைத்திருங்கள். பட்டையின் வாசனைக்கு பணத்தை ஈர்க்கும் அபூர்வ சக்தி உண்டு. அதேபோல் பணத்தை மடிக்கும்போது தலைகீழாக மடிக்காமல் நேராக அடுக்கி வையுங்கள். பணத்திடம் அன்பு செலுத்துங்கள், அது உங்களிடம் மீண்டும் மீண்டும் வர விரும்பும். ரகசியம் 4. தானம் கொடுப்பதில் உள்ள ரகசியம். பணம் என்பது ஒரு ஓடுமாறு போன்றது. அது தேங்கி நின்றால் அசுத்தமாகிவிடும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக தர்மம் செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பித் தரும். ஆனால் இதில் ஒரு விதி இருக்கிறது. சூரியன் மறைந்த பிறகு பால், தயிர், உப்பு அல்லது ஊசி போன்றவற்றை யாருக்கும் தானமாகவோ கடனாகவோ கொடுக்காதீர்கள். இது உங்கள் வீட்டில் உள்ள செல்வ வளத்தை மற்றவர்களிடம் கொண்டு சேர்த்துவிடும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். ரகசியம் 5. தூக்கமும் ஆழ்மனமும். வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்னது போல இதுதான் மிக முக்கியமான ரகசியம். நீங்கள் தூங்குவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு உங்கள் மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் உங்கள் நிஜ வாழ்க்கையாக மாறும். தூங்குவதற்கு முன் என்னால் முடியாது, கஷ்டமாக இருக்கிறது என்று புலம்பாமல், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு தேவையான செல்வம் என்னை வந்தடைகிறது என்று சொல்லிக்கொண்டே தூங்குங்கள். உங்கள் ஆழ்மனம் அந்த எண்ணத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கான வாய்ப்புகளை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் மிகச் சிறியதாகத் தோன்றலாம். ஆனால் இவற்றைத் தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை நீங்களே உணர்வீர்கள். இதில் நீங்கள் எதை முதலில் செய்யப் போகிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.